வணக்கம் லில் ஏஎல் பயாலஜி தமிழ் யூனிட் 2 உயிரின் ரசாயன கல அடிப்படை கெமிக்கல் அண்ட் செல்லுலர் பேசிஸ் ஆஃப் லைஃப் வீடியோ சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் 5வது எபிசோட் வீடியோ. ரைட், 5வது எபிசோட் வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா லிப்பிட்டுகளின் தொழில்கள் பார்க்க போகிறோம். சரியா, லிப்பிட்டுகளின் தொழில் பார்த்துட்டு அடுத்து புரதங்களின் இயல்புகள், புரதங்கள இயல்புகள் பார்க்கும். சரிதானே? ரைட். அப்ப லிப்பிட்டுகளின் தொழில்களை நாங்க எடுத்தோம்னா லிப்பிட்டுகள் கட்டமைப்பு, லிப்பிட்டுகள இயல்புகள் எல்லாம் பார்த்துட்டோம். நாங்க இதுக்கு வீடியோல 4வது எபிசோட் வீடியோல பார்த்தாச்சு. அப்ப லிப்பிட்டுகளின் தொழில்கள்ல முதலாவது தொழில் சக்தி மூலமாக இது செயற்படுகிறது. ஏன்னா இப்ப எங்களுக்கு கார்போஹைட்ரேட் மட்டும் சக்தி மூலமாக செயற்படாது, இந்த லிப்பிட்டுகளும் சக்தி மூலமாக செயற்படும். இப்ப சக்தி மூலமாக உணவுகள்ல இருக்கு. எந்தெந்த உணவுகளை? கொழுப்பு அடங்கிய உணவுல எண்ணெய் போன்ற இந்த லிப்பிட்டுகள் சக்தி மூலமாக செயற்படுகிறது. கொழுப்பு, எண்ணெய் போன்ற மூக்லிசரைட்டுகள் சக்தி மூலமாக செயற்படுகின்றது. ஞாபகம். ரைட். அடுத்து 2வது முதலுறு மென்சவின் பாய்மத்தன்மையை பேணுதல். முதலுறு மென்சை விட பாய்மத்தன்மை பேணப்படணும் பிள்ளைகள். ஏன்னா நாங்க வாழ்ற சூழல்ல எங்களை விடுங்களே, ஏனைய அங்கிகளை கொஞ்சம் யோசிங்களே. ஏனைய அங்கிகள் சூழல் வெப்பக்குருதி உள்ள விலங்குகள் எடுங்க. சூழல் வெப்பக்குருதி உள்ள விலங்குனா தவளை, மீன்கள், அந்த அங்கிகள் எடுங்களே. இந்த அங்கிகள் சூழல்ல வெப்பநிலை மாற மாற தனது உடலின் வெப்பநிலையும் மாறும். உடலின் வெப்பநிலை மாறும். அப்ப சூழல் வெப்பநிலை நல்லா அதிகரிக்கும் போது உடல் வெப்பநிலை அதிகரிக்கும். சூழல் வெப்பநிலை நல்லா குறையும் போது உடல் வெப்பநிலை குறையும். இது என்ன நடக்கும்னா அப்ப அந்த முதலுறு மென்சவன் பாய்மத்தன்மை அப்ப கொலப்ஸ் ஆகும். சரியா, கொலப்ஸ் ஆகும். என்ன கொலப்ஸ் ஆகும் நான் சொல்றேன் தெரியுமா? இப்ப சூழல் வெப்பநிலை அதிகரிக்கும் போது உடல் வெப்பநிலை அதிகரிக்கும். சோ பாய்மத்தன்மை அதிகரிக்க பார்க்கும், கூட பார்க்கும். அதே மாதிரி சூழல் வெப்பநிலை குறையும் போது உடல் வெப்பநிலை குறையும். சோ கலங்கள வெப்பநிலை குறைகிறதால முதலுறு மென்சவின் பாய்மத்தன்மை குறைய பார்க்கும். ஃப்ரீஸ் ஆகிற டைம்ல 0 டிகிரி செல்சியஸ்லாம் அங்கிகள் வாழும் தானேனா. அப்ப அங்க முதலுறு மென்சவன் பாய்மத்தன்மை குறைவடையும். சரியா, அந்த டைம்ல இந்த பொஸ்போலிப்பிட்டுகளும் கொலஸ்ட்ரால் மூலக்கூறுகளும் பாய்மத்தன்மையை பேணும். அப்ப வெப்பநிலை கூடினா பாய்மத்தன்மை கூடக்கூடாது. அதே மாதிரி வெப்பநிலை குறைந்தால் பாய்மத்தன்மை குறையக்கூடாது. இத இந்த லிப்பிட்டுகள் செய்யும். முதலுறு மென்சவில் காணப்படுற பொஸ்போலிப்பிட்ஸ், கொலஸ்ட்ரால் போன்ற லிப்பிட் செய்யும். எப்படின்னா இந்த கீழே ஒரு படம் ஒன்று இருக்கும் ஒரு டியூட்ல. அப்ப இது முதலுறு மென்சவை விட சாதாரண நிலையில இந்த முதலுறு மென்சவு பாருங்க ஃப்ளூயிடா இருக்கு. ஏன்னா திரவ நிலையில இருக்கு. அப்ப மென்சை விட முதலுறு மென்சவுல இந்த பொஸ்போலிபிட் தலைன்னு ஒன்று இருக்கும், பொஸ்போலிபிட் வால்னு ஒன்று இருக்கும். சரியா பிள்ளைகள்? முதலுறு மென்சவுல பொஸ்போலிபிட் தலைன்னு ஒன்று இருக்கும், பொஸ்போலிபிட் வால்னு ஒன்று இருக்கும். நீங்க விளங்கிக்கணும். அப்ப இந்த முதலுறு மென்சம் ஒண்ணுன்ற கட்டமைப்பு தான் அங்க இருக்கு. ரைட். அப்ப இங்க முதலுறு மென்சவோட வால் ஒன்று ஒண்ணு சரியா எப்படி இருக்கு? சமாந்தரமாக இருக்கு. இங்கன வந்து கொஞ்சம் வளைஞ்சிருக்கு. கொஞ்சம் வளைஞ்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன? பாய்மத்தன்மையை பேண, பாய்மத்தன்மையை அதிகரிக்க, பாய்மத்தன்மையை கூட்டுறதுக்கு. எப்படி இது பாய்மத்தன்மையை கூட்டுது அப்படின்னா, இந்த இங்கன ஒரு பொஸ்போலிபிட் இருக்கலாம் தானே, இந்த இடத்துல பொஸ்போலிபிட் ஒன்று இருக்கலாம் தானே, ஆனா இருக்கல தானே. ஏன் இல்ல? அந்த வால் வந்து கொஞ்சம் வளைஞ்சிருக்கிறதால. இப்ப வால் வளைஞ்சிருக்கிறதால அங்க ஒரு இடைவெளி ஒன்று வருமா இல்லையா? இடைவெளி ஒன்று வந்தா ஸ்பேஸ் அதிகரிக்குது. சோ பாய்மத்தன்மை அதிகரிக்கும். அப்ப இந்த டைம்ல பாருங்க பாப்போம், இந்த பகுதியில இதுல பாருங்க, இந்த பொஸ்போலிபிட்ல வால் மிக நெருக்கமாக இருக்கு. சோ நெருக்கமா இருக்குன்னா இதை விட இது பாய்மத்தன்மை குறைவா இருக்கும். அப்ப இது பாய்ம நிலையில் இருக்கும், இது பாய்மத்தன்மை குறைவானதாக இருக்கும். அப்ப இங்க நிரம்பாத ஹைட்ரோ கார்பன் சங்கிலி பாய்மத்தன்மையை அதிகரிக்குது, இங்க நிரம்பிய ஹைட்ரோ கார்பன் சங்கிலி பாய்மத்தன்மையை குறைக்குது. சரியா? அப்ப இங்க பாய்மத்தன்மை அதிகம், பாய்மத்தன்மை குறைவு. இந்த பாய்மத்தன்மை எவ்வாறு இது மாத்திக்குது? அப்ப முதலுறு மென்சவின் பொஸ்போலிபிட்ல
ஹைட்ரோ கார்பன் சங்கிலியை மாற்றி அமைப்பதன் மூலம். நிரம்பிய ஹைட்ரோ கார்பன் சங்கிலி இருக்குமா இருந்தால் பாய்மத்தன்மை குறைவு, நிரம்பாத ஹைட்ரோ கார்பன் சங்கிலிகள் இருக்குமா இருந்தால் பாய்மத்தன்மை அதிகம். பாய்மத்தன்மை அதிகம். சரியா? இவ்வாறு தனது பாய்மத்தன்மையும் அதிகரித்துக்குது. அதே மாதிரி இந்த கொலஸ்ட்ரால் மூலக்கூறு இவ்வாறு பாய்மத்தன்மை அதிகரிக்குதுன்னா அது பாருங்க இந்த கீழே உள்ள படத்துல. அப்பங்கண்ண நிரம்பிய ஹைட்ரோ கார்பன் சங்கிலி இருக்கு, ஃபுல்லா எல்லாத்துலயும் நிரம்பிய ஹைட்ரோ கார்பன் சங்கிலி. இடையில கொலஸ்ட்ரால் மூலக்கூறு ஒன்று வந்திருக்கு விலங்கு கலங்கள்ல. சரியா? இடையில இந்த கொலஸ்ட்ரால் மூலக்கூறு வந்திருக்கு. இந்த கொலஸ்ட்ரால் மூலக்கூறு வர்றதால என்ன செய்யுதுங்கன்னா கொலஸ்ட்ரால் ரிடியூஸ் மெம்பரேன் ஃப்ளூயிடிட்டி, மென்சவுண்ட பாய்மத்தன்மையை குறைக்குது. எப்ப? சாதாரண வெப்பநிலையில. சாதாரண வெப்பநிலையில பாய்மத்தன்மையை குறைக்கணும். எப்படி இது குறைக்குதுன்னா இந்த பொஸ்போலிபிட் இடையில வந்துருச்சுன்னா, பொஸ்போலிபிட் அல்ல கொலஸ்ட்ரால் மூலக்கூறு இடையில வந்துருச்சுன்னா, கொலஸ்ட்ரால் மூலக்கூறு இடையில வரும் பொழுது பொஸ்போலிபிட் மூலக்கூறுகள அசைவு குறைக்கப்படும். பாருங்க, ரிடியூசிங் பொஸ்போலிபிட் மூவ்மெண்ட். பொஸ்போலிபிட்ல இந்த வால் பகுதி அசையக்கூடியதாக இருக்கிறதால தானே பாய்மத்தன்மையே கிடைக்குதுன்னா. ஆனால் தாழ் வெப்பநிலை லோ டெம்பரேச்சர்ல அது என்ன செய்யும்? மென்சவ்வு திண்மமாறதையும் தடுக்கும். சரியா? மென்சவ்வு திண்மமாறதையும் தடுக்கும். ஞாபகம் வச்சுக்கணும். உயர் வெப்பநிலையில மென்சவ்வு பாய்மத்தன்மை அதிகரிக்கிறது தடுக்குது. தாழ் வெப்பநிலையில மென்சவ்வு திண்மமாறதையும் தடுக்குது. யார்? இந்த கொலஸ்ட்ரால் மூலக்கூறுகள். ரைட்? இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா விளங்கும் எப்ப முதலுறு மென்சவ்வு படிக்கும் போது. அப்ப நீங்க இப்போதைக்கு முதலுறு மென்சவ்வின் பாய்மத்தன்மையை பேணுதல் அது மட்டும் தெரிஞ்சு வச்சிருந்தா போதும். உடலினூடாக பயணிக்கும் சமிக்ஞை மூலக்கூறுகளாக செயற்படுதல். இப்ப எங்க உடல்ல லிப்பிட் அடங்கிய ஹோமோன்கள் இருக்கு. எங்க உடல்ல உள்ள பெரும்பாலான ஹோமோன்கள் புரத ஹோமோன்கள். சரியா? அது இல்லாம லிப்பிட் அடங்கிய ஹோமோன்களும் இருக்கு. சரியா? லிப்பிட் அடங்கிய ஹோமோன்கள் கேட்டால் எதை சொல்லலாம்? நீங்க ஈஸ்ட்ரஜன் சொல்லலாம். ரைட்? ஈஸ்ட்ரஜன் சொல்லலாம். வேற ப்ரொஜெஸ்ட்ரோன் சொல்லலாம். சரியா? ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரோன் சொல்லலாம். வேற டெஸ்டோஸ்டெரோன், டெஸ்டோஸ்டெரோன் சொல்லலாம். சரியா? அல்டெஸ்டெரோன் சொல்லலாம். கோர்டிசோல் சொல்லலாம். அப்ப இவ்வளவு ஹோமோன்கள் இருக்கு. ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்டரோன், டெஸ்டோஸ்டெரோன், அல்டோஸ்டெரோன், கோர்டிசோல். இது எல்டோஸ்டெரோன். கோர்டிசோல், CO, கோர்டிசோல். இந்த ஹோமோன்கள் சொல்லலாம். இதெல்லாம் ஸ்டீராய்ட்ஸ் ஹோமோன்கள், ஸ்டீராய்டு ஹோமோன்கள். அப்ப ஸ்டீராய்டு என்பது லிப்பிட் தானே? அதான் சொல்றாங்க. அப்ப உடலினூடாக பயணிக்கும் சமிக்ஞை மூலக்கூறுகளாக செயற்படுகிறது ஹோமோன்கள். அடுத்து விலங்கு கல மென்சவின் கூறாக இருக்குது கொலஸ்ட்ரால். அப்ப கவனமா இருக்கணும். இந்த கொலஸ்ட்ரால் மூலக்கூறுகளில் விலங்கு கலத்துல மட்டும்தான் இருக்கும். தாவர கலங்கள்ல கொலஸ்ட்ரால் இல்ல. விலங்குதா? அப்ப அனிமல் ஃபுட் நீங்க சாப்பிட்றதால தான் உங்க உடல்ல கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும். அப்ப விலங்கு கலமென்சவின் கூறாக கொலஸ்ட்ரால் மூலக்கூறுகள் இருக்கு. ரைட்? அடுத்தது லிப்பிட்டுக்கான சோதனை. எப்படி லிப்பிட் டெஸ்ட் செய்யறது? 2 சென்டிமீட்டர் கனம் எண்ணெய் எடுத்து ஆயில். சரியா? அப்ப இதுல ஆல்ரெடி 2 சென்டிமீட்டர் கனம் ஆயில் இருக்கு. 2 சென்டிமீட்டர் கனம் 2 சென்டிமீட்டர் கனம் நீர் இருக்கு. 2 சென்டிமீட்டர் கனம் நீர் இருக்கு. இதுக்கு நாங்க என்ன சேர்க்கிறோம்? 2 சென்டிமீட்டர் கனம் ஆயில் சேர்க்கிறோம். சம கனவளவு. அப்ப 2 சென்டிமீட்டர் கனம் நீர் இருந்தா 2 சென்டிமீட்டர் கனம் ஆயில் சேர்த்து சூடான் 3 சில துளி சேர்க்கிறது. சேர்த்து குலுக்கிறது. குலுக்கும் போது என்ன அவதானம்? சிவப்பு நிற அல்லது மென் சிவப்பு நிற கோலங்கள் தென்படும். அப்ப நீங்க எங்கன்னா எழுதி வச்சுக்கணும் உங்களோட டியூட்ல. சரியா? சிவப்பு நிற கோலங்கள். அத நீங்க பார்க்கும்போது நுணுக்காட்டிலையும் வச்சு பார்க்கலாம். வெற்றுக்கண்ணிலே அவதானிக்கலாம். அவதானிக்கும் போது சிவப்பு நிற கோலங்கள் தென்படும். சரியா? சிவப்பு நிற கோலங்கள் தென்படும்.
உங்களுக்கு வீடியோ ஒன்று காட்டுறேன் பாருங்க. பாருங்க இந்த வீடியோல அவர் என்ன வச்சிருக்கிறார்? நீர் இருக்கு, வெஜிடபிள் ஆயில் ஆயில் இருக்கு, சூடான் 3 அல்லது சூடான் 4 வச்சிருக்கிறார் இவர். சரியா? அப்ப 2 டெஸ்ட் டியூப், 2 டெஸ்ட் டியூப்ல என்ன எடுக்கிறாருன்னு பார்ப்போம். demonstrate a test for the presence of lipids. அப்ப ஒரு டெஸ்ட் டியூபுக்கு நீர் சேர்க்கிறாரு. Do this by adding சரியா? ஒரு டெஸ்ட் டியூபுக்கு நீர் சேர்க்கிறார் பாருங்க. 2 drops or 2 dropperfuls ஓ of water Right. to one test tube. அடுத்த டெஸ்ட் டியூபுக்கு என்ன சேர்க்கிறாருன்னு பார்ப்போம். Then we're going to add a ஆயில் சேர்க்கிறார், சாரி water நீர் சேர்க்கிறார். அப்போ ஒரு டெஸ்ட் டியூபுக்கு நீர் மட்டும், இன்னொரு டெஸ்ட் டியூபுக்கு நீரும் எண்ணெயும் சேர்க்கிறார். the other test tube. சரி, அப்ப இது கட்டுப்பாட்டு பரிசோதனை, இது வந்து கட்டுப்பாட்டு பரிசோதனை. அப்ப இதுக்கு நீரும் எண்ணெயும் சேர்க்கிறார். சேர்த்துட்டு பாருங்க என்ன செய்யறாருன்னு எடுத்து. We'll add Sudan 4, which is the indicator. சூடான் 3 சேர்க்கிறார். Put 2 சூடான் 3 சேர்க்கிறார். நீருக்கும் சேர்க்கிறார், நீர் சேர்த்து ஆயில் சேர்த்த அந்த டெஸ்ட் டியூபுக்கும் சேர்க்கிறார். சூடான் 3, சூடான் 4 இங்கே சேர்க்கிறார். சூடான் கரைசல் சேர்க்கிறார், சூடான் சேர்க்கிறார். Each test tube. சூடான் என்பது ஒரு காட்டி தானே, இண்டிகேட்டர் தானே. இப்ப ரெண்டையும் நல்லா குலுக்குறார், ஷேக் பண்றார், நல்லா குலுக்குறார். குலுக்கும் போது என்ன அவதானம்? இந்த சூடான் 3 ஆயில்ல போட்ட நீங்க செஞ்சு பார்க்கணும், ஸ்கூல் லேப்ல செஞ்சு பார்த்தால் அந்த சூடான் சீராக இந்த இடத்துல பரம்பி இருக்காது. சூடான் கரைசல் கீழே வந்து இங்கே வீல் படிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் இங்க மேல ஒயில் லேயர் ஒன்று இருந்துச்சு. ஒயில் லேயர்ல சூடான் மிக டார்க் ரெட் கலர்ல, சிவப்பு நிறத்துல சீராக பரம்பி இருக்கும். எதுல? அந்த எண்ணெயில மட்டும். அப்ப அதான் சிவப்பு நிற கோலங்கள் தென்படும். அப்ப ஒயில்ல தான் அப்படி சிவப்பு நிற கோலங்கள் தென்படும். சரியா? நீர்ல அப்படி தென்படாது. நீர்ல அப்படி அங்கங்க பச்சா தென்படும். சரியா? அவ்வளோ டீட்டெயில் தேவையில்லை உங்களுக்கு. நீங்க என்ன சிவப்பு நிற கோலங்கள் தென்படும் அப்படின்னு எழுதுனா சரிதானே? ஓகே. அப்ப சிவப்பு நிற கோலங்கள் தென்படும். ரைட். அப்ப லிப்பிட்டுகளோட தொழில் அதோட முடியுது பிள்ளை. அடுத்தது புரதங்கள், புரோட்டீன்ஸ். ரைட். அடுத்த டாபிக் புரதங்கள், புரோட்டீன்ஸ். அப்ப புரதங்களுடைய இயல்புகளை பார்ப்போம் நாங்க. சரியா? புரதங்களுடைய இயல்புகளை பார்த்தால், இப்ப புரதங்கள் வந்து அமினோ அமிலங்களால் ஆனவை, அது தெரியும். புரதங்கள் அமினோ அமிலங்களால் ஆனவை. அப்ப புரதங்கள் அமினோ அமிலங்களால் ஆக்கப்பட்டிருக்கும். ஸோ அமினோ அமிலங்கள் நிறைய சேர்ந்து, அமினோ அமிலங்கள் பல்பகுதி ஆக்கத்துக்கு உட்பட்டு தான் புரதங்கள் தோன்றும். அப்ப எத்தனை அமினோ அமிலங்கள் இருக்குன்னா 20 அமினோ அமிலங்கள் தான் இருக்கு. சரியா? 20 அமினோ அமிலங்கள் தான் இந்த உயிர் உலகில் இருக்கிறது. அப்ப 20 அமினோ அமிலங்கள் இருக்கு. எத்தனை புரதங்கள் இருக்குன்னு கேட்டா 10 மில்லியனுக்கும் மேற்பட்ட புரதங்கள் இருக்கு. அப்ப ஒவ்வொரு நாட்களும் இந்த புது 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 புரதங்களும் கண்டுபிடிக்கப்படுது. அப்ப இந்த அமினோ அமிலங்கள் அப்ப ஏன்ட்டு ஒரு அமினோ அமிலம் இருக்குன்றப்பம், பீன்ட்டு ஒரு அமினோ அமிலம் இருக்கு, சீன்ட்டு ஒரு அமினோ அமிலம் இருக்கு. சரி, இந்த அமினோ அமிலங்கள் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்படுவதனால் எத்தனை புரதம் தோன்றும்? அப்ப இது ஒரு புரதத்தை தோற்றுவிக்கும். இது வேறுபட்ட வகையில சேரலாம் தானே என்ன? அப்ப ஏ, அடுத்து சி, அடுத்து பி. அப்ப இந்த 20 அமினோ அமிலங்களும் வேறுபட்ட வகையில இணைவதன் மூலம் அந்த பல்வேறு எண்ணிக்கையில, சரியா, மிக அதிக எண்ணிக்கையில புரதங்கள் தோற்றுவிக்கப்படும். அப்ப புரதங்கள்ல மூலகங்கள் கேட்டால் ஆக்கக்கூற்று மூலகங்கள் கார்பன், ஐதரசன், ஆக்சிஜன், நைதரசன், சல்ஃபரும் காணப்படும். ரைட். அப்ப எல்லா புரதங்கள்லையும் சல்ஃபர் இல்லை, ஞாபகம் வச்சுக்கணும். பொதுவாக புரதங்களின் மூலக சேர்க்கை கேட்டா CHONS. சகல புரதங்கள்லையும் எஸ் இல்ல, ஞாபகம் வச்சுக்கணும். ரைட். ஓகே. இந்த அமினோ அமிலங்கள்ல மத்தியில் ஒரு சமச்சீரற்ற கார்பன், அதுல இருந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். அமினோ அமிலம் ஒன்று வரைய போறேன். ஒரு கார்பன், டபுள் பாண்ட் ஆக்சிஜன், இது OH. சரியா? அப்ப இந்த கூட்டத்துக்கு நாங்க பேர் சொல்லுவோம் கார்பாக்சிலிக் அமில கூட்டம். ரைட். கார்பாக்சிலிக் அமில கூட்டம். கார்பாக்சிலிக் அமில கூட்டம். சரியா? கூட்டம். இந்த கார்பாக்சிலிக் அமில கூட்டத்தோட ஒரு கார்பன் இணைஞ்சிருக்கும். சரியா?
இந்த கார்பனோட இந்த பக்கம் ஒரு 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 கூட்டம், தொழிற்படு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்துக்கு பேர் சொல்றது அமைன் கூட்டம். இந்த கூட்டத்துக்கு என்ன பிள்ளைகள் பேர்? அமைன் கூட்டம். சரியா? அமைன் கூட்டம். அது இல்லாம கீழே ஒரு ஐதரசன், மேல ஒரு மாறும் கூட்டமான அட்கைல் கூட்டம், மேல ஒரு மாறும் கூட்டமான ஆர் ஆர் அட்கைல் கூட்டம். அப்ப இந்த கூட்டத்துக்கு என்ன பேர்? மாறி கூட்டம். இந்த கூட்டத்துக்கு என்ன பேர்? மாறி கூட்டம். மாறி கூட்டம்னு இப்போதைக்கு நான் சொல்றேன். சரியா? மாறி கூட்டம் அல்லது பக்க சங்கிலின்னு சொல்லுவாங்க. பக்க சங்கிலி. பக்க சங்கிலி. அப்ப என்ன சொன்னாங்க? அப்ப அமினோ அமிலத்துல ஒரு கார்பன் இருக்கு. அந்த கார்பன் வந்து சமச்சீரற்ற கார்பன் சொல்றாங்க. அப்ப சமச்சீரற்ற கார்பன் சொல்றாங்க. அப்படின்னா என்னது சமச்சீரற்ற கார்பன்னா? இந்த இதுல இருக்கிறது சமச்சீரான கார்பன். ஐதரசன் 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 ஐதரசன். ஏன்னா சேர்ந்திருக்கிற எல்லா அணுக்களும் சேம். சோ இது சமச்சீரான கார்பன். அப்ப இங்க சேர்ந்திருக்கிற எல்லாம் சுத்தி சேர்ந்திருக்கிற எல்லா மூலக்கூறுகளும் அணுக்களும் வேற வேற. அப்ப இங்க கார்பாக்சிலிக் அமில மூல கூட்டம் ஒண்ணு, இங்க அமைன் கூட்டம் ஒண்ணு, இங்க ஐதரசன் அணு ஒண்ணு, இங்க அட்கைல் கூட்டம் ஒண்ணு அல்லது மாறி கூட்டம் ஒண்ணு சேர்ந்திருக்கு. அதனால இது சமச்சீரற்ற கார்பன். அந்த கார்பனுக்கு தான் பேர் சமச்சீர் அற்ற கார்பன். சமச்சீரற்ற கார்பன். அப்ப எல்லா அமினோ அமிலங்கள்லயும் இந்த சமச்சீரற்ற கார்பன் இருக்குமா அப்படின்னா இல்ல இல்ல. இப்படி ஒரு அமினோ அமிலம் இருக்கு கிளைசின். சரியா? இந்த கிளைசின் அப்படின்ற அமினோ அமிலத்துல இந்த மாறி கூட்டம்னு சொன்னது பக்க சங்கிலி. அந்த பக்க சங்கிலியில என்ன வந்திருக்கும்? பக்க சங்கிலியில என்ன வந்திருக்கும்னா ஒரு ஐதரசன் அணு சேர்ந்திருக்கும். அப்ப இங்க கார்பன் அணு வந்து சமச்சீரான கார்பன் அணு. அப்ப கிளைசின் தவிர்ந்த அமினோ அமிலங்களில் சமச்சீரற்ற கார்பன் அணு காணப்படும். சரியா? அப்ப கிளைசின்ல அப்ப அமினோ அமிலங்கள்ல பொதுவாக இந்த இடத்துல என்ன இருக்கும்? மாறி கூட்டம் அல்லது பக்க சங்கிலி இருக்கும். கிளைசின்ற அமினோ அமிலத்துல மாறி கூட்டத்துக்கு பதிலாக அல்லது பக்க சங்கிலிக்கு பதிலாக என்ன பிரதீடு செய்யப்பட்டிருக்கு? ஐதரசன் பிரதீடு செய்யப்பட்டிருக்கிறது. ரைட். அப்ப நாங்க சொன்னதான 20 அமினோ அமிலங்கள் இருக்குன்னு சொல்லி. இந்த 20 அமினோ அமிலங்கள்லையும் ஒரு கார்பன் இருக்கும். இந்த பக்கம் ஒரு கார்பாக்சிலிக் அமில கூட்டம் இருக்கும். ரைட். இந்த பக்கம் கார்பாக்சிலிக் அமில கூட்டம் கூச் கூட்டம்னு சொல்றேன். இந்த பக்கம் ஒரு NH2 கூட்டம் இருக்கும், அமைன் கூட்டம் இருக்கும். கீழே ஒரு ஐதரசன் இருக்கும். இந்த ஆர் கூட்டம் இருக்கும். இந்த ஆர் கூட்டம் மாற 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 மாறதான் பிள்ளைகள் அந்த 20 வகையான அமினோ அமிலங்களும் தோற்றுவிக்கப்படும். ஆர் கூட்டம் மாற மாறதான் இந்த 20 அமினோ அமிலங்கள் தோற்றுவிக்கப்படும். விளங்க தானே? அப்ப ஆர் கூட்டம் ஒவ்வொரு அமினோ அமிலத்துக்கும் வேறுபடும். ஆர் கூட்டம் ஒவ்வொரு அமினோ அமிலத்துக்கும் வேறுபடும். சரியா? ஏனைய கூட்டங்கள் மாறாம இருக்கும். ஏனைய கூட்டங்கள் மாறாம இருக்கும். அதனால அதுக்கு ஒரு புது பேர் ஒன்று சொல்லுவோம். இந்த ஏனைய கூட்டங்களுக்கு இந்த இதை தவிர இந்த இவ்வளோ பெரிய இந்த கூட்டத்துக்கு அமினோ அமிலத்தின் முதுகெலும்பு, பேக்போன் ஆஃப் த அமினோ ஆசிட். ரைட்டா? அப்ப இதுக்கு என்ன பேர்? மாறி கூட்டம். பக்க சங்கிலி மாறிக்கிட்டே இருக்கும். பக்க சங்கிலி வந்து எல்லா அமினோ அமிலங்களுக்கும் பொதுவானதல்ல. எல்லா அமினோ அமிலங்களுக்கும் இந்த முதுகெலும்பு பொதுவானது. கூச் கூட்டம், அமைன் கூட்டம், ஐதரசன் மத்தியில் இருக்கிற ஒரு கார்பன். சரிதானே? விஷயம் விளங்கும். அப்ப இந்த அமினோ அமிலத்துல ஒரு கார்பாக்சிலிக் அமில கூட்டம் இருக்கலாம். இந்த ஒரே ஒரு கார்பாக்சிலிக் அமில கூட்டம் இருக்கு. அல்லது பல கார்பாக்சிலிக் அமிலங்கள் இருக்கலாம். இந்த பல கார்பாக்சிலிக் அமிலங்கள் எங்க இருக்கலாம்? இந்த இடத்துல மாறி கூட்டத்துல இருக்கலாம். மாறி கூட்டத்துல உள்ள மூலக்கூறுல இருக்கலாம். அதே மாதிரி ஒரு அமினோ அமிலம் இருக்கலாம் அல்லது பல அமினோ அமிலங்கள் இருக்கலாம். சரிதானே? ஒரு அமைன் கூட்டம் இருக்கலாம் அல்லது பல அமைன் கூட்டம் இருக்கலாம். அப்படி சொல்லிக்கணும். சரியா? ஒரு அமைன் கூட்டம் அல்லது பல அமைன் கூட்டம். அந்த அமைன் கூட்டம் எங்க இருக்கும்? இந்த மாறி கூட்டத்துள்ளுக்கு இருக்கும். சரிதானே?
ഓക്കെ. இந்த அமினோமிலத்தின் pH பார்த்தா அல்ல அமிலத்தன்மையை காட்டுமா அல்லது காரத்தன்மையை காட்டுமான்னு பார்த்தால் இந்த அமினோமிலத்தின் இந்த கார்பாக்சிலிக் கூட்டம் இருக்குதானே, இது அமில இயல்புக்கு பொறுப்பானது. அமைன் கூட்டம் எதுக்கு பொறுப்பானது? கார இயல்புக்கு பொறுப்பானது. அப்போ ஒரு அமினோமிலம் அமில கூட்டத்தையும் காட்டுது, அமில இயல்பையும் காட்டுது, அமிலத்தன்மையும் காட்டுது, சரியா, காரத்தன்மையும் காட்டுது, சரியா. சோ ஒரு மூலக்கூறுலேயே அமிலத்தன்மையும் காரத்தன்மையும் காட்டப்படுகிறது. சோ அமினோமிலங்கள் ஈரியல்புள்ள மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈரியல்புள்ள மூலக்கூறுகள், சரியா. அமினோமிலங்கள் அப்ப ஈரியல்புள்ள மூலக்கூறுகள் எனப்படுவது ஏன்? அமினோமிலங்கள் ஈரியல்புள்ள மூலக்கூறுகள் எனப்படுவது ஏன்? அமினோமிலத்தில் உள்ள அமைன் கூட்டம் கார இயல்பையும் அமினோமிலத்தில் உள்ள கார்பாக்சிலிக் அமில கூட்டம் அமில இயல்பையும் காட்டுறதால ஒரு மூலக்கூறு அமில இயல்பையும் கார இயல்பையும் காட்டுவதனால் அமினோமிலம் ஈரியல்புள்ள மூலக்கூறு அப்படின்னு சொல்லுவீங்க, ரைட்? ஓ, அப்ப 2 அமினோமிலங்கள் இருக்கு. எங்க 2 அமினோமிலங்கள்? இந்த பாருங்க, 2 அமினோமிலங்கள். இது ஒரு அமினோமிலம், என்ன? அப்ப இந்த அமினோமிலம் மேலே H கீழே H, என்னது? அந்த கிளைசின் அப்படின்ட்டு ஒரு அமினோமிலம், சரியா. அப்ப நான் RNA போட்டுக்கிறேன் நானு. RNA போட்டுக்கோ, RNA போட்டுக்கோ. அப்ப அருகருகில் உள்ள 2 அமினோமிலங்கள் சேரும் பொழுது என்ன? ஒடுங்கல் தாக்கத்துக்கு உட்படுது. அப்போ ஒரு அமினோமிலத்தின் கார்பாக்சிலிக் அமிலத்தின் OH-க்கும் அடுத்த அமினோமிலத்தின் அமைன் கூட்டத்தின் H-க்கும் இடையில தான் ஒடுங்கல் தாக்கம் நடக்குது. ஒடுங்கல் தாக்கம் நடைபெறுவதன் விளைவாக எத்தனை மூலக்கூறு நீர் வெளியேறும்? அப்ப 2 அமினோமிலங்கள் சோடி சேரும்போது ஒரு மூலக்கூறு நீர் வெளியேற்றப்படும். அப்ப எங்க புதுசா பிணைப்பு ஒன்று தோன்றுது. அப்ப இந்த அமினோமிலத்தின் கார்பனும் அடுத்த அமினோமிலத்தின் நைதரசனும் இணைக்கப்பட்டு என்ன பிணைப்பு தோன்றுது? பெப்டைட் பிணைப்பு தோன்றுது. பெப்டைட் பிணைப்பு தோன்றுது, ரைட்டா. அப்ப பெப்டைட் பிணைப்பு எப்படி தோன்றுது? ஒரு அமினோமிலத்தின் கார்பாக்சைல் கூட்டத்தின் OH-க்கும் மற்ற அமினோமிலத்தின் அமைன் கூட்டத்தின் H-க்கும் இடையில தான் தோன்றுது பெப்டைட் பிணைப்பு. இடையில இல்ல, ஒரு அமினோமிலத்தின் கார்பாக்சிலிக் அமில கூட்டத்தின் OH-ம் மற்ற அமினோமிலத்தின் அமைன் கூட்டத்தின் H-ம் நீர் மூலக்கூறை தோற்றுவிச்சு என்ன சேர்ந்து அது வெளியேற்றப்படுது. ஒடுங்கல் தாக்கத்துக்கு உட்பட்டு நீர் மூலக்கூறுகளை வெளியேற்றி நீர் மூலக்கூறை வெளியேற்றி அங்கே பெப்டைட் பிணைப்பு ஒன்று தோன்றும், ரைட். அப்போ அமினோமிலத்தின் இயல்புகள் நான் சொல்லியாச்சு. உள்ளதை வாசிச்சிருவோம். கிளைசின் தவிர ஒவ்வொரு அமினோமிலமும் ஒரு அமினோ கூட்டம், ஒரு கார்பாக்சைல் கூட்டம், ஒரு ஐதரசன் அணு, ஆறால் குறிக்கப்படும் மாறி கூட்டமான ஒரு அட்கைல் கூட்டம் என்பவற்றை கொண்டது. ஆறால் குறிக்கப்படுகின்ற மாறி கூட்டம் கொண்டிருக்கும். அப்ப கிளைசின்ல ஆர் அந்த மாறி கூட்டம் ஐதரசன் அணுவினால் பிரதியீடு செய்யப்பட்டிருக்கும். பக்க சங்கிலி என அழைக்கப்படும் இந்த ஆர் கூட்டமானது ஒவ்வொரு அமினோமிலத்துக்கும் வேறுபடும். ஆர் கூட்டம் தான் மாறுபடுது எல்லா அமினோமிலத்திலையும். அந்த 20 அமினோமிலங்கள் இருக்குன்னா 20 அமினோமிலங்கள்லையும் ஆர் கூட்டம் வேற 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 வேற. மற்ற கூட்டங்கள் ஐதரசன் அணு உள்ளடங்களாக இதுல இருக்கும், முதுகெலும்புல இருக்கும். முதுகெலும்பு எது? இது அப்படியே தான் முதுகெலும்பு. முதுகெலும்பு. அப்ப இந்த படத்துல அமைனோ கூட்டம் விளங்குது, உங்களுக்கு கார்பாக்சைல் கூட்டம் விளங்குது. இது மாறி கூட்டம், சைட் செயின், பக்க சங்கிலி. சைட் செயின்றது பக்க சங்கிலி. அமினோ விலங்குகள் ஒன்று அல்லது பல கார்பாக்சைல் கூட்டங்களையும் அமினோ கூட்டங்களையும் கொண்டிருக்கும். அமினோ கூட்டம் காரத்தன்மைக்கு பொறுப்பு, கார்பாக்சைல் கூட்டம் அமிலத்தன்மைக்கு பொறுப்பு. எனவே ஒரு மூலக்கூறுல அமிலத்தன்மையும் காரத்தன்மையும் இருக்கிறதால அவை ஈரியல்புள்ள மூலக்கூறுகள்னு சொல்லுவோம். ஆகவே அமினோமிலங்கள் ஈரியல்புள்ளவை, சரிதானே? அப்ப அமினோமிலங்கள் ஈரியல்புள்ளவை என கருதப்படுவதற்கான காரணம் கேட்கலாம், நீங்க சொல்லலாம், ரைட். அடுத்தது பெப்டைட் பிணைப்பு, பெப்டைட் பாண்ட் எப்படி தோன்றுது? 2 அமினோமிலங்கள் ஒடுங்கல் தாக்கத்துக்கு உட்படுது. அதிலிருந்து ஒரு மூலக்கூறு நீர் அகற்றப்படுவதன் விளைவாக உருவாகிற பிணைப்பு பெப்டைட் பிணைப்பு. இந்தாங்க பெப்டைட் பிணைப்பு. அடுத்தடுத்துள்ள 2 அமினோமிலங்கள் ஒடுங்கல் தாக்கத்துக்கு உட்பட்டு பெப்டைட் பிணைப்பு தோற்றுவிக்குது. புரதம் ஒன்று அல்லது பல பெப்டைட் சங்கிலிகளை கொண்ட அமினோமிலங்களால் ஆக்கப்படும். அப்ப புரதம் எப்படி தோன்றலாம் சொல்லுங்க. அப்ப இதெல்லாம் அமினோமிலங்கள். இந்த அமினோமிலங்கள் நிறைய சேர்ந்து உருவாகிற அந்த செயினுக்கு பேர் பாலிபெப்டைட் செயின், பாலிபெப்டைட் சங்கிலி. பாலிபெப்டைட் சங்கிலி
சரியா? பாலிபெப்டைட் சங்கிலி. ஏன் இங்க தோன்றது பெப்டைட் பிணைப்பு தானே? இது மாதிரி நிறைய பெப்டைட் பிணைப்புகள் தோன்றதால அந்த சங்கிலிக்கு பேர் பாலிபெப்டைட் சங்கிலி. அப்ப புரதம் ஒண்ணு ஒரு பாலிபெப்டைட் சங்கிலி இலிருந்து ஒரு புரதம் தோன்றலாம். நான் சொல்ற விளங்கு தானே? ஒரு பாலிபெப்டைட் சங்கிலியிலிருந்து ஒரு புரதம் தோன்றலாம். அல்லது இது மாதிரி நிறைய பாலிபெப்டைட் செயின்ஸ். இந்தா இது ஒரு பாலிபெப்டைட் செயின். அதே மாதிரி இது ஒரு பாலிபெப்டைட் செயின். பல பாலிபெப்டைட் சங்கிலிகள் சேர்ந்து ஒரு புரதம் ஒன்று தோன்றலாம். சரியா? அமினோ அமிலங்கள் நிறைய சேர்ந்து பாலிபெப்டைட் சங்கிலி ஆக்கும். அந்த பாலிபெப்டைட் சங்கிலி தான் புரதத்தை தோற்றுவிக்கும். அப்போ ஒரு பாலிபெப்டைட் சங்கிலி புரதத்தை தோற்றுவிக்கலாம், அல்லது பல பாலிபெப்டைட் சங்கிலிகள் சேர்ந்து புரதத்தை தோற்றுவிக்கலாம். சரிதானே? ஓகே. அடுத்த டாபிக் அப்ப புரதங்களின் கட்டமைப்பு மட்டங்கள். அதை நாங்க அடுத்த எபிசோட் வீடியோல பார்ப்போம். ரைட்? எபிசோட் 5 எபிசோட் 6வது வீடியோல பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.